பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 100 நாள் 100 வாக்குத்தத்தங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கான வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது காலை வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், எப்போ நல்ல வாழ்க்கையில் அமையும், எப்போ இந்த வியாதி படுக்கை மாறும், எப்போ ஒரு சுக வாழ்வு என் வாழ்க்கையில கிடைக்கும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஏங்கி கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகுது. நீங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட மாட்டீங்க, ரொம்ப நாள் வியாதிப்பட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. 38 வருஷமா வியாதியை படுத்து கடந்த இந்த விலாச குலத்தில் கடந்த அவனை நோக்கி வார்த்தை வந்தது. இந்த வார்த்தை வாழ்க்கையை மாற்றினது. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். இன்றைக்கு உங்க கஷ்டங்கள் மாறப்போகுது, உங்க பிரச்சனை மாறப்போகுது, வியாதி மறைய போகுது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இப்ப நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஏசாயா 58:8 வசனத்தை வாசிக்க கட்டாயம் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அவங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? என் அன்பின் தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்னீரே. வியாதி படுக்கையில ஆண்டவரே அப்பா, உபத்திரவத்தின் நடுவில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ உங்க வாழ்க்கையில ஒரு சுகவாழ்வு துளிர்க்கட்டும் சாமி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.